பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ கோயிலில் போயிட்டு நம்ம கோமதி ராஜியை மீட் பண்ணிட்டாங்க இல்லையா? கோயில்லையே வந்து பார்த்திங்கன்னா சும்மா பலார் பலார்னு ராஜி கன்னத்தில் அரைஞ்சி லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டாங்க நம்ம கோமதி. அது மட்டும் இல்லை, நம்ம பாக்கியா இது கோயில் இங்கே வச்சு நம்ம எதுவும் செய்ய வேணாம், நம்ம நம்ம ஹோட்டலுக்கே போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது வடிவேல் படத்தில் வடிவேலை 2 பேரும் சேர்ந்து அடிப்பாங்க இல்லையா, மச்சான் இவனை இங்கே வச்சு அடிக்க வேணாம், நம்ம ஏரியா கொண்டு போய் வச்சு அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி ரூமுக்கு அழைச்சிக்கிட்டு போயிட்டு அங்கேயும் பலார் பலார்னு ராஜியை போட்டு சாத்துன்னு சாத்துறாங்க நம்ம கோமதி. ஸோ இது தாங்க ஆரம்ப கட்டத்தில் நடக்குது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எப்படி ராஜியை இப்படியே வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போகிறது, ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஊரில் இந்த விஷயம் வந்து பரவி ஏற்கனவே தப்பு தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ராஜியை நம்ம இப்படியே அழைச்சிக்கிட்டு போனோம்னா இன்னும் தப்பு தப்பாக தான் பேசுவாங்க. இதனால் எங்கள் அண்ணன்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அவமானமாக தான் ஏற்படும். ஊர் ஜனங்களோட வாயை மூடவே முடியாது, எப்படி இப்படியே அழைச்சிக்கிட்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கோமதி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இதையெல்லாம் கேட்குற ராஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கவலையாகி திடீர்னு ஓடி போய் ரூமு கதவை சாத்திக்கிட்டு சூசைட் பண்ணிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எழில் கதவை உடச்சி ராஜியை காப்பாற்றிடுறாங்க. ஸோ இது எதையுமே வந்து பார்த்திங்கன்னா கதிருக்கு தெரியாது. ஏன்னா கதிர் அந்த பக்கமே போகல. கதிருக்கு தான் ராஜியை சுத்தமாக பிடிக்காது இல்லையா? ஸோ எழில்கிட்ட வந்து கதிர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல, நான் எத்தனையோ தடவை அட்வைஸ் பண்ணினேன் இந்த ராஜிக்கு, ஆனால் கேட்கவே இல்லை அப்படின்னு ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உட்காந்து யோசிக்கிறாங்க. உடனே நம்ம கோமதி பாக்கியாவை கூப்பிட்டு தன் மனசில் இருக்கிற ஐடியாவை சொல்கிறாங்க. அது நமக்கு காமிக்கல. அதுக்கப்புறம் கதிரை தனியாக கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டு ஒரு ரூமில் வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. கூடவே ஹேமாவும் இருக்கிறாங்க. ஸோ கோமதி வந்து டைரெக்டாக கேட்காம கதையாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. தான் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற கதையெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்துட்டு கடைசியாக நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், அது அம்மாவுக்காக நீ செய்வியா அப்படின்னு சொல்லிவிட்டு நீ ராஜியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம கதிருக்கு தூக்கி வாரி போட்டுறது. ஹேமா அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சி போயே நிற்கிறாங்க. ஸோ இன்றைக்கி இது தாங்க நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.